ரீதியா மாத்திரம் அல்ல, இந்த ஒவ்வொன்றுமே சூழ்நிலைகளின் வித்தியாசம். அவன் சொல்ற ஒவ்வொரு பாயிண்டிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகள், பட்டயம், நாசமோசம், நிர்வாணம், உபத்திரம், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் மத்தியில் வருகிற காரியம். சூழ்நிலைகள் மாற மாற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி மாறி பவுலை வேதனைப்படுத்துகிறது. ஒவ்வொரு காரியம் அவனை நெருக்கி எப்படியாவது இந்த கண்ணி இல்லைன்னா இன்னொரு கண்ணி, இந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வகையில சிக்கப்பட்டு இவன் எனக்கு சாதகமா வந்துட மாட்டான் பிசாசு நினைக்கிறான். எந்த வகையை போட்டு இவனை விழுத்தணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஆனா பவுல் சொல்றாரு, நீங்க மனதளவுல படாதீங்க, இப்போ என் சூழ்நிலைகள்ல கை வைக்கிற, என் பல விதத்துல சுத்தி சுத்தி அடிக்குது. ஒண்ணு காற்று, அல்லது நெருப்பு, இல்லது நிலம், ஏதோ ஒண்ணு மாறி மாறி வந்துட்டே இருக்குது. ஆனா அவன் சொல்றாரு, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கண்கள் ஞாபகம் மையப்படுத்துவாங்க. சில பேர் பாருங்க, சூழ்நிலை மாறும்போது அவங்க அன்பு மாறிடும். சூழ்நிலை மாறும்போது அவங்க அன்பு மாறிடும். பேரு அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தா, அவன் மனுஷனோட வாழ்க்கையில பாருங்க, ஒரு காலகட்டத்தில் சொன்னா, உண்மை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேன், ஜீவனுடைய வாழ்க்கை உலகத்துல இருக்குதுன்னு சொன்னான். அதே கொஞ்சம் சற்று முன்னாடி சொன்னா, நான் உன்னை பின்தொடர்ந்து வர ஆயத்தமா இருக்கிறேன், சாமம் ரெடியும் சொன்னான். ஆனா அதே மனுஷனுக்கு முன்னாடி சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எதிர்பாராத சம்பவங்கள் கண்ணு எதிரே தோன்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மாறினார் அடிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, கட்டப்படும் பொழுது, கொண்டு போகப்படும் பொழுது, அவரை துன்புறுத்தும் போது எல்லாத்தையும் பார்க்கிற அவனுடைய மன உறுதி தளர்ந்து போகிறது. சூழ்நிலைகள் மாற மாற பேருடைய அன்பு மாறியது. எந்த அன்புக்காக நிற்பேன்னு சொன்னானோ அதே தேவனை தெரியாது என்று சபித்து சத்தியம் பண்ணி